புவன், இவங்க அப்பா அம்மா நினச்சபடி நடந்திருந்தா நாளைக்கு இவன் பொண்ணு பார்க்க போக வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இவன் தோள் மேலே சனிதேவனை உட்கார வச்சுட்டு போகிற மாதிரி பேகை மாட்டிக்கிட்டு சென்னைக்கு போகலான்னு கிளம்புறான். எங்கே சார் போகணும்? எங்கே போகணும் சார்? ஏய், எங்கேயா போகணும்? யோ, பேசாம வண்டி அடியா. ஏய், சொல்றத மட்டும் பண்ண, இல்லைன்னா உன் மேல பாசம் அதிகமாக நாங்க உன்னை அல்லா கிட்ட அனுப்ப வேண்டியதா இருக்கும். சொல்றத மட்டும் கேட்டுட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வண்டி நிக்கவே கூடாது. ரெடியா? வண்டியோட கிளம்ப. மேடம், பின்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாருல, அவர் மட்டும் எழுப்பி விட்டுறாதீங்க. பாவம், ரொம்ப டயர்டா வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சார் சார் சார், என்ன சார் இவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு சேம் உங்களை மாதிரியே தான் கார்ல வரும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே மூஞ்சிய. வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. சாரி சார், நீங்க ஊன்னு சொல்றதுக்கு ஒரு கேப் கொடுத்தீங்கல்ல, நான் அதை வேற என்னமோன்னு நீங்க நினைச்சேன். சரியா தான் நினைச்சீங்க. சாரி. பரவாயில்ல சார். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னீங்க, அப்புறம் ஊக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை வரும். ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான், ஸ்பாட் அவுட். எனக்கு அழுக வருதுன்னா நீங்க நம்புவீங்களா? அழுக வருதா சார்? எந்த டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு 10 நிமிஷம் அழுதுருங்க. அழுதா மனசுக்கும் நிம்மதியா இருக்கும், மூக்கும் கிளியர் ஆயிடும். அப்படியே பொண்ணு மாதிரி அழுதுங்க. வேணும்னா நாங்க 2 பேரும் வெளியே இருக்கோம், வண்டிய சைடுல போட்டுருங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் கனடா போக போறேன். ஜாப் கிடைச்சிருக்கு. புரிஞ்சிருச்சு சார், கன்ஃபார்மா எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா அம்மாவை விட்டுட்டு ஊருக்கு போறன்ற துக்கத்துல தானே நீங்க கண்ணீர் வடிச்சீங்க. எனக்கு நம்ம அப்படி தெரியல, இப்பதானே உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? புகை வந்தா வாசம் வராம இருக்குமா? உங்க முகத்தை பத்தி நான் ஒன்னும் கெஸ் பண்ணவே இல்ல. பாக்குறதுக்கு நல்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கீங்க. யூஸ் ஆகாம இருப்பீங்களா? நான் இந்த ஜாபுக்கு போறதே அவளை விட்டு போகணுங்கிறதுக்காக தான். அப்பவே நினைச்சேன் இது ஒரு விதத்துல வேற மாதிரி சவுண்டா இருக்கேன்னு. இத நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சக மனுஷனா நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ், நானும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அன்னைக்கு ராத்திரிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் நல்லது பண்ணதுனால தான் நீ கிடைச்சிருக்க. இல்லைன்னு வையன், நான் இன்னைக்கு ரோட்லே கண்டிப்பா தூங்கிருப்பேன் போல இருக்கு.
புறம்போக்குங்க. ஒரு ஆட்டோ கூட நிறுத்த மாட்டேங்கிறானுங்க. சென்னையை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ஹாரிபிள். ஆமா, இப்ப மணி சரியா 1 ஆகுது. இந்த நேரத்துல தனியா ஒரு பொண்ணு கையை நீட்டிட்டு இருக்கா. வண்டியை நிறுத்தணும்னு கூடவா நினைக்க மாட்டாங்க? இங்க இருக்கிற யாருக்கும் கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? மேடம், இங்க எல்லாரும் ஆப் யூஸ் பண்றாங்க. ஓலா இல்ல ஊபர் யூஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படின்னா ஆப் இல்லாம சென்னைக்கு வர்றது ஒரு மகா பாவம்னு சொல்றீங்களா? சரி விடுங்க, நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். இப்படியே வெல்கம் பண்ணுவீங்க? என்ன பிக் பண்ண வரேன்னு சொன்ன என்னோட ஃப்ரெண்டு நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வரேன்னு சொன்னா. இங்க இருக்கிற மக்களும் விசித்திரமானவங்க. அவ ஃபுல் அட்ரஸையும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. அங்க வந்துட்டு கால் பண்ணு, இங்க வந்துட்டு கால் பண்ணுனே சொல்றா. இதுவே எங்க ஊரா இருந்தா, எங்க ஊருக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா போதும். நீங்க வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்து காத்துட்டு இருப்பாங்க எங்களோட மக்கள். இந்த சென்னைலாம் ஒரு ஊரா சொல்லுங்க? மேடம், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாருங்க. சரிங்க. என்னாச்சு மேடம்? என் ஃப்ரெண்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? இப்போ என்ன பண்ண போறீங்க? பக்கத்துல ஏதாவது நல்ல லாட்ஜ் இருந்தா கொண்டு போய் விடுறீங்களா? ஏகப்பட்ட லாட்ஜ் இருக்கு. ஆனா எது சேஃப்னு சொல்ல முடியாது. ஐயோ ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வீட்டுக்கு வாங்க. காலைல கிளம்பி போயிடுங்க. அப்படின்னு சொல்றீங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சரிங்க, போலாம். வாங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டான். இரு வந்துடு. என்னையா பாட்டி. மச்சான், இப்ப நீயும் கூட கூட்டு வரியாடா? ஏய், அப்பெல்லாம் எதுவும் இல்லடா. பாவண்டா, நம்ம ஊருக்கு புதுசு. பிக் பண்ணிங்க கொண்டு வந்திருக்கேன்டா, அவ்வளவுதான். இதை உஷார் பண்றதுக்கே எனக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்ல போறாளோ? சரி, அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, 1 hour கழிச்சு கூட்டு வா. ஒரு 1 hour தானடா, ப்ளீஸ். நாளைக்கு கூட்டு வா. நாளைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட். நாசமா போனோன்னு. ஏங்க சீக்கிரம் வாங்க. இந்த வரேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, அது வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கான். ஓ, அதான். ஐம் so சாரி. என்னால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பண்ணலாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. அப்போ நீங்க? நானும் உங்க கூட வந்துடுவேன். என்ன இருந்தாலும் நான் இந்த ஊரை முழுசாக சுற்றி பார்க்கவே இல்லை. சுற்றி காட்டுங்க, எவ்வளோ வாடகை வருதோ அதை நான் கொடுத்துட்றேன்.